இன்று உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையிலே மகிழ்ச்சி. ஒரு முக்கியமான ஒரு தளத்திலே நின்று பன்னாட்டு புலம்பெயர் தமிழ் எழுத்தாளர் ஒன்றியம் முன்னெடுக்கின்ற இந்த நிகழ்வானது இந்த ஆரம்பத்துடன் பல கட்டங்களாக பல விடயங்களை உள்ளடக்கியதாக எடுத்து வர இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் புலம்பெயர் தேசத்திலே தமிழ் மொழியின் எதிர்காலம் என்பது தொடர்பான ஒரு கலந்துரையாடலை இப்போது பார்க்கின்றோம். வணக்கம். உங்களை பன்னாட்டு புலம்பெயர் தமிழ் எழுத்தாளர் ஒன்றியத்தின் ஒளிமுகம் நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு புலம்பெயர் நாட்டிலே தமிழ் மொழியின் எதிர்காலம் என்கின்ற தலைப்பிலே ஒரு கலந்துரையாடலை நடத்த இருக்கின்றோம். இங்கே என்னோடு நான் சபேசன், என்னோடு திரு விஜயகுமார், இங்கே புலம்பெயர் நாட்டிலே ஜெர்மனியிலே தமிழ் மொழியை கற்பிக்கின்ற ஆசிரியர், தமிழிலே புலமை மிக்கவர், பல பொது சேவைகளை செய்து வருகின்ற ஒருவர் அவர். அருகிலே செல்வி துசாரா, இங்கேயே பிறந்து தமிழ் மொழியை கற்று 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை கற்று தமிழ் மொழியிலே ஆர்வமிக்க ஒருவராக திகழ்கின்ற ஒருவர். அப்பால் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இலக்கு பத்திரிகையின் முதன்மை ஆசிரியராக கடமையாற்றியவர். அவரும் இங்கே தமிழ் மொழியை கற்பிக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே நாங்கள் நால்வரும் தமிழ் மொழியின் எதிர்காலம், அதாவது புலம்பெயர் நாட்டிலே தமிழ் மொழியின் எதிர்காலம் என்பது எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு கலந்துரையாடல் அல்லது விவாதம் போன்ற ஒன்றை நடத்தி அதன் மூலமாக எங்களுடைய கருத்துக்களை, எதிர்பார்ப்புகளை, ஏக்கங்களை, அச்சங்களை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றோம். முதலில் நான் திரு விஜயகுமார் அவர்களிடம் போகின்றேன். வணக்கம் திரு விஜயகுமார் அவர்களே. நீங்கள் இங்கே தமிழ் மொழியை கற்பிக்கின்ற ஒருவர். ஒரு பொதுவான கேள்வி, மொழி என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தூரம் அவசியம்? மொழி என்பது இரண்டு மனிதர்கள் தங்களுக்குள் உரையாடுவதற்கான ஒரு ஊடகம். இதை தாண்டி மொழி என்பதற்கு என்ன தேவை, அவசியம், அடையாளங்கள் இருக்கின்றன? இது பொதுவாக இந்த கேள்வியை கேட்கும் பொழுது இந்த மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். நான் சொல்லுகின்ற பதில் கூட அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் இந்த கேள்விக்கு நான் இந்த பதிலை கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும். அந்த வகையில் தமிழ் இனம், தமிழ் மொழி என்று சொல்லும் பொழுது தமிழ் மொழி தமிழ் இனத்தின் அடையாளம். இந்த தமிழ் மொழி அழிந்து போனால் தமிழினம் அழிந்து போகும் என்பதை நாங்கள் அந்த உள்ளத்திலே அந்த வலியை நாங்கள் இப்பொழுது உணர்ந்து கொண்டால்தான் இந்த தமிழ் மொழியை எப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும், தமிழ் மொழியை எப்படி தக்க வைக்க வேண்டும், தமிழினத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்கு அந்த எல்லையை நாங்கள் எண்ண முடியும். துஷாரா, உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் இங்கே பிறந்து வளர்ந்த ஒருவர், நீங்கள் சிந்திக்கின்றது எந்த மொழியிலே? நான் இப்ப டெஸ்ட் எழுதும் போது கூடுதலா முதலாவது சிந்திக்க வர்றது டச் மொழி தான். டச் மொழி தான் உங்களுடைய சிந்தனை மொழி. டச் மொழியில் தான் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய தாய்மொழி என்பது எது? தாய் பேசுவதா? நீங்கள் சொல்லுங்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே. தாய் பேசுவதா அல்லது ஒரு மனிதன் சிந்திக்கின்ற மொழியா? எது தாய்மொழி? தாய்மொழி என்பது ஒரு பெற்றோர் ஆகியவர்கள் பேசும் மொழியை தாய்மொழி என்று சொல்லலாம். அந்த நாட்டில், எந்த நாட்டில் அவர் பிறந்தாலும் அந்த பெற்றோர் பேசும் மொழியை தாய்மொழி எனப்படுகிறது. உதாரணமாக இங்கே புலம்பெயர் நாடுகளிலே பிள்ளைகள் பிறந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை உங்கள் தாய்மொழி எது என்று கேட்டால் அவர்கள் தமிழ் என்றுதான் சொல்லுவார்கள். இதை பற்றி உங்களிடம் ஏதாவது கருத்து? தாய்மொழி என்றால் என்ன? ஏற்கனவே உங்களுடைய கேள்வியிலே அந்த பதிலும் அடங்கி இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஒரு இனத்தின் அடையாளம் மொழி என்று நான் ஏற்கனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கூறியிருந்தேன். ஒரு தாய் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே தாய் நாடு என்கின்ற அடிப்படையிலே இருக்கின்றது. இதற்கு ஒரு பழமொழி சொல்லலாம் என்றால் அதை சொல்வார்கள். அதற்கு பரமாதியான கருத்து இருக்கும் என்றால், வேரோடு கூடி விளாத்தி முளைத்தாலும் தாய் வழி தப்பாது என்று சொல்வார்கள். அதாவது எந்த நாட்டிலே எங்கு சென்றாலும் அந்த மொழி எங்களுக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கின்றது. அங்கே ஏன் தகப்பன் மொழி என்று சொல்லாமல் தாய்மொழி என்று சொல்லுகின்றோம் என்பதற்கு இதுதான் முக்கியமான விடயம். தாய் நாடு, தாய்மொழி
என்கின்றது அந்த எங்களுடைய இனத்தின் அடிப்படையாக இருக்கின்ற தமிழன் என்று சொல்கின்ற பொழுது அந்த தமிழனுடைய அடையாளம் தமிழ் மொழி. ஆகவே அந்த தாய்மொழி தமிழ் என்று சொல்லுகின்றோம். அதே போல மற்ற மற்ற நாட்டவர்களுக்கும் அந்த மொழி இதில் இந்த மொழி கலப்படையலாம். உதாரணமாக பார்த்தால் ஒரு தமிழ் இச்சி இன்னும் வேறு நாட்டவரை மணமுடித்தால் இந்த பிள்ளையின் மொழி எது என்று கேட்டால் இங்கே நாங்கள் எதை சொல்லுவது என்று சொன்னால் அங்கே கொஞ்சம் சிக்கலாக இருக்கு. அங்கே அவருக்கு சில வேளையிலே அவர் எந்த மொழியை தான் தெரிவு செய்து கொள்கின்றார் என்றார். சில வேளைகளில் இருவர் கணவன் மனைவி அதாவது பெற்றோர் தாய் தந்தையர் இருவரும் வேறு வேறு மொழியை சேர்ந்தவர்கள் மணமுடித்து அந்த பிள்ளை பிறந்தால் கூட அவர் தன்னுடைய மொழி எது என்று தெரிவு செய்வதற்கு அந்த பிள்ளைக்கு உரிமை இருக்கின்றது. நீங்கள் ஏதாவது தாய்மொழி என்றால் என்ன நீங்கள் தாய்மொழி என்றால் கூடுதலா பார்க்க போனா அம்மாண்ட மொழி தான் தாய்மொழி என்று நான் கூறுவேன். ஏனென்றா கூடுதலா வீட்டை கரைக்கிறதும் தமிழ் தான். அதாவது தாய்மொழி சின்ன பிறந்த உடனே முதலாவது கதைக்க தொடங்குற பாசையும் தமிழ் தாயின மொழி தான். அதாவது தாய்மொழி என்றால் முதலாவது பாசை அம்மாண்ட மொழி என்று நினைக்கிறேன். நல்லது. நாங்கள் இப்பொழுது இந்த தமிழ் மொழியின் எதிர்காலம் தாய்மொழி என்றால் முதலில் நாங்கள் அதிலே ஒரு தெளிவாக இருக்க வேண்டும் என்பதிலே அதில் எப்படி நிறைய விவாதங்கள் இருக்கின்றது. தாய்மொழி என்பது என்ன என்பது விவாதங்கள். நாங்கள் மீண்டும் இதற்குள்ள வருவோம். இப்பொழுது இந்த தமிழ் மொழி புலம்பெயர் நாட்டிலே என்னவாக போகிறது என்பதை பற்றி பேசுகின்றோம். இப்பொழுது என்னவாக இருக்கிறது அல்லது என்னவாக இருந்தது, அவருடைய நிலைமை என்ன என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள்? தமிழ் மொழி இங்கு பல படிகளை கொண்டிருக்கின்றார். முதலாவது படி என்று நான் சொல்கிறேன் என்றால், இங்கே முதல் புலம்பெயர்வு நேரத்தில் இங்கே வந்தவர்கள் யாவருமே தமிழிலே தான் உரையாடினார்கள், தமிழிலே தான் கதைத்தார்கள். எங்கு சென்றாலும் எங்கு கண்டாலும் தமிழிலே கதைக்க முன் வந்தார்கள். பின்னர் பிள்ளைகள் பிறந்தார்கள். பிள்ளைகள் பிறந்தவுடன் இந்த பிள்ளைகள் அந்தந்த நாட்டு பாசைகளை முன்னிறுத்தி கதைப்பதை முன்னாக கொண்டு வந்தார்கள். பின்பு தமிழ் பாடசாலைகள் தொடங்கியது. பாடசாலைகள் தொடங்கினாலும் இங்கே முதல் மொழியாக அந்தந்த நாட்டு மொழியும் இரண்டாவது மொழியாகத்தான் இங்கே புலம்பெயர் தேசத்திலே தமிழ் மொழி நிலவுகிறது என்பதை எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அந்த இரண்டாவது மொழியை இங்கே கற்பதற்கு தடையாக இருப்பவர்கள் கூடுதல் நாடங்களில் பெற்றோர் என்று நான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளைக்குரிய அந்த தமிழ் மொழியை ஊட்டுவதற்கு பெற்றோருக்கு காலம் போதாது, அதாவது நேரம் போதாது. ஒரு காரணம். இன்னொரு நாட்டில் வேறு சில நாடுகளில் அந்த மொழிகளை தாங்கள் கற்றுக்கொள்வதற்காகவே அந்த பிள்ளைகளை தமிழை பேச விடாமல் சில பெற்றோர் தடை செய்திருப்பதை நாங்கள் அறிகின்றோம். அதையும் மீறி சில பெற்றோர் தமிழ்தான் வேண்டும் என்று சொல்லி தமிழாலயங்கள் தமிழ் பாடசாலைகளை உருவாக்கி அதன் மூலம் தமிழை பிள்ளைகளுக்கு ஊட்டி இருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இப்படியாக இந்த படிமுறைகளில் தமிழ் போய்கொண்டிருக்கும் போது எதிர்காலத்தை பற்றி நாங்கள் பின்பு வருவோம். நாங்கள் இப்பொழுது முதலிலே நிகழ்காலத்தை பார்ப்போம். நிகழ்காலத்தில் தமிழ் மொழி எப்படி இப்பொழுது எப்படி இருக்கின்றது, நிகழ்காலத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் எதிர்காலத்தை கணிப்பிடக்கூடியதாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நாங்கள் அதற்கு வருவோம். நீங்கள் சொல்லுங்கள். புலம்பெயர்ந்த நாடுகளை பொறுத்தவரை ஜெர்மனியில் இருக்கின்ற நாங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் உலகத்திலேயே இன்று விரல் விட்டு எண்ணக்கூடிய முதலாவது இடத்திலே இந்த ஜெர்மன் நாடு தமிழ் மொழி கல்வியை கற்றுக் கொடுப்பதிலே இந்த ஜெர்மன் நாட்டுக்கு ஒரு தன்மை இப்பொழுது இதுவரைக்கும் இங்கே இந்த நேயர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் வரைக்கும் அந்த இடத்திலே இந்த தமிழ் மொழி நன்றாக இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த தமிழ் மொழி சிறப்பாக வளரும் என்கின்ற நம்பிக்கையோடு இப்பொழுது இருப்பவர்கள் இருக்கின்றார்கள் என்றுதான் நான் கூற வேண்டும் என்னுடைய கருத்தின்படி. இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே அந்த சொன்னதுல முக்கியமான உண்மை இருக்குது. ஏனென்று சொன்னால் இங்கே போட்டி போட்டுக்கொண்டு பல தமிழ் பாடசாலைகள் உருவானது. அந்த பல பாடசாலை உருவாவதற்கு காரணம் அந்த தமிழை வளர்ப்பதற்கான ஒரு முன்னோடியாகத்தான் இங்கே திகழ்ந்தது. ஆனால் மற்றைய அதாவது கலைத்துறைகள் சார்ந்த ஆசிரியர்மார் கூடுதலாக தமது
வருமானத்தை சார்ந்திருந்ததாக கொள்ளப்படுகிறது. ஆனால் தமிழ் பாடசாலைகள் கூடுதலாக ஒரு சேவை நோக்கமாகத்தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கிறேன். நீங்கள் சொன்னது போன்று பெரும்பாலான தமிழ் ஆசிரியர்கள் சேவை அடிப்படையில் தான் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. உங்களிடம் கேட்க வேண்டும் அதே கேள்விதான். உங்களுடைய நட்பு வட்டாரம், அந்த நட்பு வட்டாரத்திலே தமிழ் எப்படி இருக்கிறது? நான் பழகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தமிழ் நல்லா கதைக்க தெரியும். அவையும் என்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து தமிழ் ஸ்கூல் போய் 11ஆம் வகுப்பு வரையும் கூடுதலாக நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஆனால் கூடுதலாக சொன்ன போனால் நாங்கள் உரையாடுற மொழி கூடுதலாக ஜெர்மனாக தான் இருக்கின்றது. அதாவது நீங்கள் உங்கள் நண்பர்களோடு உரையாடுகின்ற பொழுது ஜெர்மன் மொழியைத்தான் பேசுகின்றீர்கள். ஆனால் அனைவரும் தமிழை தெரிந்திருக்கிறார்கள். இந்த நிலை எங்களுடைய இளைய சமுதாயம் இன்றைக்கு தன்னுடைய பேச்சு மொழியாக தமிழை கொண்டிருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த விடயத்திலே ரெண்டு விதமான கருத்து நான் முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். என்றால் ஒரு பிள்ளை தமிழ் பிள்ளை, தமிழ் மொழியை நன்றாக கற்றுக்கொண்டிருக்கின்ற பிள்ளை, தமிழ் நன்றாக கதைக்கக்கூடிய பிள்ளை, இன்னும் ஒரு பிள்ளையோடு ஏன் தமிழ் மொழியில் உரையாடவில்லை, சில இடத்திலே தமிழ் மொழியில் உரையாடுகிறார்கள், சில இடங்களிலே தமிழ் மொழியில் உரையாடவில்லை என்பதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கின்றது. இந்த தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளுகின்ற நேரம் அந்த பிள்ளைகள் ஒரு நாளில் கற்றுக்கொள்கின்றார்கள். ஏனைய நாட்களில் 5 நாட்கள் டச் மொழிகளிலே தான் அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பழக்கத்தறிவினை என்று சொல்லுகின்ற இந்த தன்மைதான் அங்கே இந்த பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகளாக இருந்தாலும் டச்சு மொழியிலே உரையாட வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதை விட வேறு சில காரணங்கள் இருக்கும். அநேகமாக தமிழர்களுடைய நிகழ்வுகளிலே அநேகமாக பார்க்கும் பொழுது 90% பிள்ளைகள் ஜெர்மனியிலே என்னை பொறுத்தவரையிலே தமிழிலே உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அதை விட அந்த பிள்ளைகள் அறிமுகம் இல்லாத பிள்ளைகள். நாங்கள் கூட சில வேளைகளிலே எங்களுடைய நிறங்கள் உள்ளவர்களை பார்க்கும் பொழுது இவர் தமிழரா அல்லது பாகிஸ்தானியரா வேறு நாட்டவர்களாக நாங்கள் சந்தேகப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அறிமுகம் இல்லாதவரை முதல் சந்திக்கின்ற பொழுது அந்த பிள்ளை தமிழிலே உரையாடாமல் ஜெர்மன் மொழியிலேயே உரையாடி அவரை அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது என்னிடமும் எனக்கும் 3 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் கூட அவர்களிடையிலே சில விடயங்களை கொச்சி மொழியிலே உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த கல்வி சார்ந்த விடயங்களை கொச்சி மொழியிலே உரையாடுவதால் அவர்கள் தமிழ் மொழியை மறந்து விட்டார்கள் என்றோ அல்லது தமிழ் மொழியில் பற்றில்லாதவர்கள் என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு பெற முடியாது. உங்களுடைய பிள்ளைகள் எந்த மொழியிலே உரையாடுவார்கள்? உங்கள் பிள்ளைகள் வீடுகளிலே தமிழை உரையாடுவார்கள். தங்களுக்குள் உரையாடுவார்கள். தங்களுக்கு உரையாடும் தமிழர்கள் கூடுதலாக உரையாடுவார்கள். மற்றும்படி வழி தொடர்புகள் தமிழ் தெரிந்தவர்களுடன் தமிழ் கலத்தார்கள், கொஞ்சம் கலத்தார்கள். நான் இது ஒரு சின்ன விடயம் என்று சொன்னால் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். உலகத்திலே 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று தமிழ் இந்திய நாடுகளை விட புலம்பெயர்ந்து 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்பாக மொரோசியஸ் பிஜி தீவுகளிலே, ஆப்பிரிக்காவிலே, தென்னாப்பிரிக்காவிலே போன்ற இடங்களிலே தமிழர்கள் ஏற்கனவே குடியேறி இருந்தார்கள். அவர்கள் ஆரம்பத்திலே தமிழர்களாகவும் தமிழ் பேசக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். காலப்போக்கிலே அவர்களது பிள்ளைகள் அவர்கள் இப்போ 5-6 பரம்பரையை தாண்டி இருக்கிறார்கள். அதில் அங்கே கைவிட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் தமிழ் பேசக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அந்த நாட்டு உடைய பணங்களில் அந்த நாட்டு அரச மொழியாக தமிழ் திகழ்கின்றது. அதே நிலைப்பாடு எமது புலம்பெயர்ந்த மக்களுக்கும் 100 வருடத்திற்கு பெறலாம் என்று சொல்லி சென்ற வருடம் பாரிஸிலே நடைபெற்ற ஒரு உலக மொழி ஆய்வு இதிலே பட்டியல் விடப்பட்டது. அந்த பட்டியலிலே தமிழ் மொழி 100 ஆண்டுக்கு பிறகு இல்லை என்றுதான் அந்த பட்டியலிலே இருக்கிறது. அப்போ அந்த நிலைப்பாடு இப்போது இங்கே தோன்றுவதற்கான சில அறிகுறிகள் நான் ஒரு படிப்புகிற ஆசிரியர் ரீதியிலே நான் சொல்லுகிறேன். பிள்ளைகளை கேட்டால் பிள்ளைகள் சொல்கிறார்கள், இதை படிச்சு என்ன செய்கிறோம் நாங்கள், உங்களோட தான் கதைக்கலாம், வேறு யாரும் கதைக்கிறாரு, மற்றவர்களும் கதைக்கலாம் நான் சொல்லிடுறேன். அப்போ இதைத்தான் நாங்கள் தீர்வு காண வேணும். இந்த பிள்ளைகள் இதை படித்தால் என்ன வாகலாம், என்ன நடக்கும் என்ற ஒரு தீர்வு வர வேணும். அந்த தீர்வு சில நாடுகளிலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உதாரணமாக சுவிஸ் நாட்டிலே, ஜெர்மன் நாட்டிலே
அந்த மொழி படித்தவர்கள் அந்த பாடசாலையில், அதாவது ஜெர்மன் பாடசாலையில் அந்த மொழிக்கான சான்றிதழை கொடுத்து அவர்கள் அந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பார். அந்த புள்ளி பெறலாம் என்ற அடிப்படைக்கு தான் அந்த தமிழை சேர்த்துக் கொள்கிறார்கள் ஒழிய அது ஒரு மொழியாக எங்களை பிள்ளைகள் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் ஜெர்மனியிலே சுவிஸ் நாட்டிலே தமிழையும் ஒரு மொழியாக, மூன்றாவது மொழியாக தமிழ் மாணவர்கள் பரீட்சையில் எடுக்கலாம் என்ற ஒரு தகவலை சொன்னீர்கள். இந்த இடத்துல நான் ஒரு சிறிய தகவலை சொல்லலாம். இந்த ஜெர்மனிய நாட்டிலே நான் இங்கே கல்வி கற்ற பொழுது மூன்றாவது மொழி பாடமாக தமிழை தான் எடுத்தேன். அப்படி தமிழ் மொழியை எடுத்த முதலாவது மாணவர் குழுவில் நானும் ஒருவர். இங்கே தமிழ் மொழியை மூன்றாவது மொழியாக எடுக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளிலே என்னுடைய ஒரு சிறு துளி பங்கு இருக்கிறது என்பதை இந்த வேலைகளை உங்களுக்கு சொல்லிக்கொள்ளலாம். அதில் எனக்கு தமிழ் மொழியிலே கிடைத்த மதிப்பெண்கள் என்னை அடுத்த கட்டத்திற்கு மேற்படிப்பிற்கு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியது என்பதை இந்த இடத்துல நான் ஒரு தகவலாக சொல்லிக் கொள்ளுகிறேன். சரி, இப்பொழுது உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் தமிழ் மொழியை மூன்றாவது மொழியாக எடுத்தீர்களா அல்லது எடுக்கின்ற சிந்தனை இருக்கிறதா? என்ன மாதிரி நிலைமை உங்களுடைய? எங்களோட பாடசாலையில் அப்படி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்லை, எங்களுக்கு இப்போ மூன்றாவது பாடமா அவையே நான் படித்த பாடசாலையே சொன்னது என்ன பாடம் எடுக்க வேண்டும் என்று. ரெண்டு மொழியை தான் தந்தவ. ஒன்று பிரெஞ்சு, மற்றது லட்டாயம். பொதுவாக அந்த வசதி இருக்கிறது. இங்கே செய்தியில் நாங்கள் பேசியது போன்று எல்லோருக்கும் எல்லா தகவலும் தெரிவதில்லை, அது சரியான முறையிலே தெரிவிக்கப்படுவதும் இல்லை. உங்களுக்கு தெரிந்திருந்தால் தமிழ் மொழியையும் சட்ட ரீதியாக நீங்கள் இங்கே மூன்றாவது மொழியாக எடுக்கலாம்னு தெரிந்திருந்தால் அதை நீங்கள் செய்துவிட்டீர்களா? ஆமாம், நான் கட்டாயமா தமிழ் மொழியைத்தான் எடுத்திருப்பேன். நான் பாடசாலையில படிக்கையே நான் கேட்டு நான் எடுக்கலாமோ, நான் தமிழ் பாடசாலைக்கு போறேன்னா அதை நீங்க சேர்க்க மாட்டீங்களோ என்று அது பள்ளிக்கூடம் வரத்தக்க செய்தி. உண்மையில் அப்படி நடந்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. சரி, நான் உங்களிடமே தொடர்ந்து ஒரு கேள்வி. நாங்கள் இங்கே கல்வி கற்பிப்பதை பற்றி நிறைய பாடசாலைகள் தமிழ் வகுப்பு நடக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பேசினோம். இவர்கள் ஆசிரியர்கள் என்ற இடத்திலே இருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு மாணவியாக இந்த புலம்பெயர் நாட்டிலே தமிழ் மொழியை கற்பிக்கின்ற முறை பற்றி திருப்தி அடைகிறீர்கள்? நான் என்ன வச்சு சொல்ல போனா, நான் பாடசாலையில படிக்கும் போது அது நான் இது கம்பேர் பண்ணி பார்த்தா ஜெர்மன் ஸ்கூலோட தமிழ் படிக்கலாம் போறது முந்தி விருப்பம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரே மாதிரி தான் பாடங்கள் போகும். பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே முதலாவதா வாசிக்கிறோம் நாங்கள், பாடங்கள் வாசிக்கிறோம் நாங்கள். அதுக்கு பிறகு அந்த கேள்வி பதில் அது அடுத்ததாக செய்யறோம் நாங்கள். அப்போ நடுக அப்படியே போய் கொண்டிருந்தா எங்களுக்கும் அந்த போரிங்கா இருக்கும். அப்ப அதாகதான் கூடுதலான தமிழ் பிள்ளைகள் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போறதுல அவ்வளோ ஆர்வம் இல்லை. ஜெர்மன் ஸ்கூல்ல பார்க்க போனா, நான் இப்ப 2 கிழமை பிராக்டிகமுக்கு போனா அதுலயே தெரிஞ்சது அவ வித்தியாசமான முறையில எல்லாம் பாடங்களை கற்பிக்கணும் என்று, விளையாட்டுத்தனமா பாட்டு மூலமா எல்லாம் மொழியை கற்பிக்க முயற்சி செய்யணும். அப்படி தமிழ் ஸ்கூல்ல எடுக்க போனா அங்க அப்படி இல்லை. நடக்க ஒரே மாதிரி தான் போய் கொண்டிருக்கும். இதுக்கு நான் ஒத்து போறேன். சொன்னால் இதுதான் எங்களுடைய நிலப்பாடு. இப்ப இங்கே தமிழ் ஆசிரியர் என்று இருப்பவர்கள் தங்கள் புலமையை பிள்ளைகள் திணிப்பதாகத்தான் இருக்கிறார்களுடைய பிள்ளையின் மனநிலை அறிந்து அந்த பிள்ளைக்கு பாடம் ஊட்ட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை யாரும் உணரவில்லை. பிள்ளை சொன்ன மாதிரி வாசியுங்கோ, கேள்விக்குமானம் எழுதி எழுதுங்கோ, பிரச்சனை கொப்பில சனி போடுங்கோ, பிரச்சனை முடிஞ்சு. அந்த பிள்ளைக்கு எவ்வளவு அந்த தமிழ் இருக்கிறது என்பதை சிந்திப்பதில்லை. இதே குற்றச்சாட்டை நான் படிக்கும் ஒரு பாடசாலையில் 11ஆம் ஆண்டுகள் முடிந்து அந்த பிள்ளை வெளியேறும் போது அந்த பிள்ளைக்கு ஒரு பிரியாவிட மாதிரி அங்கே செய்தார்கள். அப்போது நான் சொன்னேன், உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ நீங்கள் சொல்லலாம், நீ உங்களுக்கு இந்த டீச்சர்மார் உங்களை செய்ய என்ன பிரச்சனை நீங்கள் வெளியிட போகிறார்கள். அப்போதுதான் அந்த பிள்ளைகள் எல்லா டீச்சர்மா இருக்கும் புத்திமதி சொன்னார்கள், நீங்கள் எங்களை படிப்பிக்கிற முறை பிள்ளை என்று. அவர்கள் அதுக்குரிய அந்த ஒளிநாடு அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளைகள் அதில் பேசும்போது உண்மையைத்தான் சொன்னார்கள். நீங்க என்ன சொல்லுங்க? இது உண்மை, என்ன முற்றிலும் உண்மை. என்றால் இந்த கற்பித்தல் முறை என்பதற்கு வரைவிலக்கணம் கிடையாது. ஏனென்றால் மாணவர்களின் தன்மைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் இறங்கி போய் கற்பிக்க வேண்டும். ஆனால்
அந்த தன்மையை எங்களால் ஆசிரியர்களாக தற்பொழுது கற்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் தங்களுடைய எப்படித்தான் கருத்தரங்குகள் வைத்தாலும் எப்படித்தான் அதை மாற்றி கற்பிக்க வேண்டும் என்று பல கருத்தரங்களிலே அவர்கள் கலந்து கொண்டாலும் கூட என்பதால் நாங்கள் இந்த தமிழர்கள் அந்த கொதிநிலையிலே இருந்து வந்தவர்கள். அங்கே அவர்கள் எப்படி கற்றார்களோ எப்படி கற்பித்தார்களோ அதை அப்படியே தான் செய்கிறார்கள். எப்படி கழுதைக்கு உபதேசம் காதுமுறை ஓதினாலும் அவைய பிறலே பிறல் என்று சொல்வார்கள். அது அந்த பழக்கத்தில் இருந்து விடுபடுற சூழ்நிலை ஓரளவுக்கு இருந்தாலும் சில இடங்களிலே அந்த தன்மை இருக்கத்தான் செய்யும். நாங்கள் கற்பித்தால் இப்படித்தான் கற்பிக்க வேண்டும் என்று யாரும் ஒரு ஆசிரியருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த வகுப்பிலே இருக்கக்கூடிய மாணவர்களின் தன்மைக்கு ஏற்ப அந்த ஆசிரியர்கள் இறங்கி போய் கற்பிக்க முடியுமாக இருந்தால் சொல்லலாம். என்னன்னு சொன்னால் இவர் முதல் சொல்லியிருந்தார் அங்கே படிக்கவே படிக்கணும், அதான் இங்கே வந்து சீரம். ஆனால் அது அங்கே படிக்கிறது அது நாங்கள் கடலுக்கு இருந்து குளிக்க மாதிரி, இங்கே வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு தொட்டிக்கு இருந்து குளிக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த பிள்ளைக்கு வந்து இங்கே அந்த வீட்டிலே உள்ள பேசும் தமிழும் தமிழாளிக்காக தமிழ் பாடசாலைக்கு போகிற தமிழும் தான் அந்த பிள்ளைக்குரிய தமிழ். ஒரு வழி தமிழ் அந்த பிள்ளைக்கு கிடையாது. நாங்கள் அங்கே தமிழே நமது ஊருக்கு தமிழ் போனாடம் எல்லாம் தமிழாகத்தான் நாங்கள் கேட்டு 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 எங்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த படிப்பு எங்களுக்கு அந்த முறை அங்கே சரியாக இருந்தது. ஆனால் அந்த முறை இங்கே சரியில்லை. இந்த பிள்ளையை நாங்கள் வந்து தயார் பண்ண வேணும் எங்களை தமிழை உள்வாங்குவதற்கு. அந்த பிள்ளை தயார் நிலையில் இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு அந்த தமிழை படிப்பதற்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது. அதை கொண்டு நடந்தவர்கள் முக்கியமாக ஆசிரியர்களாக தான் இருக்கிறார். பெற்றார் ஏதோ அந்த பிள்ளையை படிக்கணும்னு ஆர்வம் பெற்றார் இருந்தாலும் அவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த பிள்ளையை இந்த பாடசாலை விடுகிறார்கள். அந்த பாடசாலையில் அந்த பிள்ளை இருப்பதோ அல்லது அந்த பிள்ளை வெளியேறுவதோ என்பது ஆசிரியர் கையில் தான் இருக்கிறது. அதுக்கு அந்த கல்வி முறையும் அந்த ஆசிரியர் மேலும் மாற வேண்டும். அந்த பிள்ளைக்கு தமிழ் வளத்தை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் இல்லை என்று அடித்து சொல்லுது. கையிலே வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்யுக்கு அதை